சொன்னால் எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 4 காலாக தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை இயக்கம், அதுபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இதெல்லாம் அவர்களை தாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்ப அப்படி நவுட்டா பொத்துன்னு கீழே விழுந்துருவான். ஆதவர்ஜனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்ஜனாங்கிறவன் என்ன சொன்னா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், வாரியா திருச்செந்தூருக்கு போட்டு பார்ப்போமா? நீ வளர்ந்துட்டான்னா என்ன செய்ய முடியும்? இது எந்த ஊரு? எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அவனுக்கு ஓடவும் இல்லை, வைக்கவும் இல்லை. ஓட பார்த்தானுங்க. அவன் சொல்றான், ஆதவர்ஜனா இத மாதிரி இல்ல, நான் எழுப்பி பதில் சொல்லிருப்பேன். நீ என்ன பதில் சொல்லிடுவா? லாட்டரி சீட்டு விற்கணும் பாக்கியா? தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு விற்கணும் பாக்கியா? லாட்டரியில கொள்ளடிக்கின்ற பாவி இந்த ஆதவர்ஜனா. அவன் இன்னைக்கு பேசுறான். அவன் தான் அவனுக்கு இப்ப கொடுத்துருக்காங்க, நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க கொள்ளடிச்சிட்டு போறதுக்கு. எந்த காரணத்தை நீ நினைக்கிறா 2000 கோடி அடிச்சுட்டு உடனே தேர்தல் செஞ்சுப்போங்கிற திட்டத்தில் இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது. புசி ஆனந்த் ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபா, அடுத்து 3 கோடி ரூபா, அடுத்து 2 கோடி ரூபா, 50 லட்சம் இருந்தாலும் ஒரு சீட்டு. அட பாவி, சீட்டே விற்கிற பைய புசி ஆனந்த், அவன் வழங்க முடியுமா? நீ யார்கிட்டலாம் படம் வாங்குறாங்கிறத புள்ளி வரமா சொல்லவா? ஆர்எஸ் முருகங்கிற கான்ட்ராக்டுக்காரன் திருநெல்வேலிக்காரன்ட்ட நீ எவ்வளவு வாங்கினா? எத்தனை கோடி? 4 கோடிப்பா. இப்படி எல்லாத்திட்டையும் காசுட்டு வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுத்துருக்கான்னா அவனுக்கு தெரியுமா? லாட்டரி சீட்டு கள்ள லாட்டரி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில் வந்திருக்கான. யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்றிய. முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல். நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவி ஏற்றிய உன்னுடைய மனைவி வந்தாளா, இல்லை உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். 2001 தேர்தலிலே நான் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டேன். அப்பொழுது போட்டியிடுகின்ற போது சொன்னார்கள், இவன் மதுரையில் இருக்கின்றான், இவன் ஜெயித்து விட்டு அப்படியே போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. மதுரையில இருந்து ஜெயிச்சுட்டு அவன் அப்படியே போயிடுவான்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எப்பா 7 பீடா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான, எப்பம்பா விட போறான், இவன் விட மாட்டேங்கிறான அப்படிங்கிறாங்க. அந்த வகையிலே என்னை வெற்றி பெறுவதற்காக வாக்களித்த இஸ்லாமிய சகோதரர்கள், தலித் சகோதரர்கள் மற்றும் ஏனைய பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அவர்களுடைய பொற்பாதங்களில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு 4 காலாக தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை இயக்கம், அதுபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இதெல்லாம் அவர்களை தாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்ப அப்படி நவுட்டா பொத்துன்னு கீழே விழுந்துருவான். இது போக ஆதவர்ஜனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்ஜனாங்கிறவன் என்ன சொன்னா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், வாரியா திருச்செந்தூருக்கு போட்டு பார்ப்போமா? நீ வளர்ந்துட்டான்னா என்ன செய்ய முடியும்? இது எந்த ஊரு? எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். 1000 உதவி தொகை கொடுக்கும். நாங்க வந்தா 2000 தருவோம்னு சொன்னோம். இல்லாத பொல்லாத சொல்றியா? 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொன்னியா, எப்படி கொடுக்க போறா? மோடி கிட்ட காட்டி நைசா வாங்கி கொடுக்க போறியா? எந்த வகையில் பார்க்க வேணாலும் சரி, இனி உள்ளாட்சி தேர்தலானாலும் சரி, சட்டமன்ற தேர்தலானாலும் சரி, இந்த தேவகா எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவிற்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். அந்த வகையிலே இன்றைக்கு பொதுமக்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் 4 மாசம் 6 மாசம் கழிச்சு. சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அவனுக்கு ஓடவும் இல்லை, வைக்கவும் இல்லை.
ஓட பார்த்தானுங்க. அவன் சொல்றான் ஆதவர்ஜனா இத மாதிரி இல்ல, நான் எழுப்பி பதில் சொல்லியிருப்பேன். நீ என்ன பதில் சொல்லிடுவா? லாட்டரி சீட்டு விற்கணும்னு பாக்கியா? தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு விற்கணும்னு பாக்கியா? லாட்டரியில் கொள்ளடிக்கின்ற பாவி இந்த ஆதவர்ஜனா. அவன் இன்னைக்கு பேசுறான். அவன் தான் அவனுக்கு இப்ப கொடுத்துருக்காங்க, நிறைய பொறுப்பு கொடுத்துருக்காங்க கொள்ளடிச்சிட்டு போறதுக்கு. எந்த காரணத்தை நீ நினைக்கிறா 2000 கோடி அடிச்சுட்டு உடனே தேர்தல் செஞ்சுப்போங்கிற திட்டத்தில் இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது. அது நடக்கவே நடக்காது. விஜய் உட்கார்ந்துருக்கும் போது பாவம் சட்டமன்றத்தில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே இதா இருக்கு. கண்ணை மூடிட்டு ஏதோ வாயுவில் போட்டிருக்காரு. இவனை சுத்தி புசி ஆனந்த் ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபா, அடுத்து 3 கோடி ரூபா, அடுத்து 2 கோடி ரூபா, 50 லட்சம் இருந்தாலும் ஒரு சீட்டு. அட பாவி, சீட்டே விற்கிற பையன் புசி ஆனந்த், அவன் வழங்க முடியுமா? நீ யார் யார்கிட்டலாம் படம் வாங்குறாங்கிறத புள்ளி வரமா சொல்லவா? ஆர்எஸ் முருகங்கிற காரன் திருநெல்வேலிக்காரன்ட்ட நீ எவ்வளவு வாங்கினா? எத்தனை கோடி? 4 கோடிப்பா. இப்படி எல்லாத்திட்டையும் காசுட்டு வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுத்துருக்கான்னா அவனுக்கு தெரியுமா? லாட்டரி சீட்டு கள்ள லாட்டரி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில் வந்திருக்கான. யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்றிய. முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல். நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியேற்றிய உன்னுடைய மனைவி வந்தாளா? இல்லை உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே எந்த களம் வந்தாலும் அந்த களத்திலே வர இருக்கின்ற காலத்திலே எங்கள் மத சார்பற்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மகளிர் பிரச்சார குழுவினுடைய செயலாளர் எஸ்வி பொன்ராஜ் அவர்கள் பொன்ராஜினுடைய பேரு விட்டு போச்சுன்னு லிஸ்ட் வந்திருக்கு. மதிமுகவும் வந்திருக்காங்க. அந்த வகையிலே எனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 நன்றி. நான் 24 மணி நேரமும் இனிமேல் என்னுடைய ஊரான சொந்த ஊரான தண்டபத்திலே தொடர்ந்து இருப்பேன். வா பாப்போம். நான் அங்கே ஊர்ல இருக்கேன், வா பாப்போம். தண்டபத்து என்பது என்ன? கேபி கந்தசாமி, நடேசன் பால்ராஜ், கேபி குமரன், அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன். எந்த பிரச்சனைனாலும் வாங்க. தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பெருமரியாதைக்குரிய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர்